சரியா? நிச்சயமாக செங்கோட்டையன் இதை விதிச்சிருப்பார். ஏன்னா நீங்கள் தான் போய் கெஞ்சுறீங்க. அவர் வீட்டில் செவனேன்னு உட்காந்துருந்தார். இந்நேரம் அண்ணன் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர இருக்கிறாரு. இல்லை என்ன பன்னீர் முன்னேற்ற கழகம்டா? வரேன் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதில் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டு அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார். அவரை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு இழுத்து வாங்கன்னு சொன்னோடனே அப்போ நீ இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்க அப்படின்றீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதில் சந்தேகமாக வேணாம். அவருக்கு அந்த தலைமை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கோடு சேர்த்து கொங்கு பொறுப்பாளர், இது அவர் விதித்த கண்டிஷன். ரைட்டாக? கொங்குக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டீங்க. அடிஷனலாக அவர் என்ன சொல்கிறார், 60 தொகுதிக்கும் நான் ஏன் ஆளை போடுவேன்றாரு. அவரோட ஆள் யார்? இவர்களா? இல்லை இல்லை. யார்? அதிமுககாரங்க. அதிமுகவில் அவரோடு வெளியேற்றப்பட்டவர்கள் ரெண்டு கோபியில் இருக்கிறவங்க. ரைட்டா? அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நீ ஏன் தனியாக கட்சி நடத்துகிற? அதுக்கு அதிமுக கூடயே சேர்ந்துட்டு போயிடலாமே. தாவேக நிர்வாகிகளுக்கு தாவேக சார்பாக வேட்பாளராகுவதற்கு வாய்ப்பு தர வேண்டுமா? முன்னாள் அதிமுகவினருக்கு வாய்ப்பு தர வேண்டுமா? ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே அங்க நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. 20 வருஷமா விஜய்க்காக கொடி கட்டணம் இருக்கிறாமா? இன்னும் விஜய் படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அது என்னப்பா பூவே உனக்காக, அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, நாளைய தீர்ப்பு, ஏதோ ஒரு படம், விஜய் படம், அன்னையிலேருந்து கொடி கட்டிட்டு இருக்கவன் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கான். நீங்கள் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? நேற்று வரைக்கும் அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, எடப்பாடி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா? என்னையா கட்சி நடத்துறீங்க? செங்கோட்டை நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரா? அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க.